ஜெய ஜெய சங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஜெகத்குரு ஸ்ரீ மகாபெரிவாளின் பாதார விந்தங்களை சரணடைந்து இன்னைக்கு பதிவை நம்ம பார்க்க போகிறோம். குரு பற்றின ஸ்லோகத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம். அப்படின்னா குருவுக்கு விசேஷமான ஒரு நாளை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். ஆமாம், வரும் புதன்கிழமை 29/7/2026 ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள். அன்னைக்கு பௌர்ணமி. ஒவ்வொரு மாதமும் வர்ற பௌர்ணமி திதியில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆஷாட பௌர்ணமி ரொம்பவே விசேஷமான ஒரு பௌர்ணமி. ஏன் தெரியுமா? அன்னைக்கு தான் வியாச பூர்ணிமா, அதாவது குரு பூர்ணிமா எனும் தினமாக கொண்டாடப்படுகிறது. வியாசர், வேத வியாச மகரிஷி, இந்த ஜகத்திற்கே குருவாக அமர்ந்து 4 வேதங்களை பிரித்து கொடுத்தவர் வியாச மகரிஷி. வேதவியாசரின் அவதார திருநாள் தான் குரு பூர்ணிமா. 4 வேதங்களை தொகுத்தது மட்டுமில்லாமல் 18 புராணங்களை எழுதி மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் இந்த மாதிரி புராணங்களையும் எழுதிய வேதவியாசரை ஆதி குருவாக நாம் வணங்கும் நாள் குரு பூர்ணிமா. இந்த நாளில் தான் ஆன்மீக குருமார்கள் எல்லாருமே வேதவியாசரை வழிபட்டு வியாச பூஜை பண்ணுவா. அது மட்டும் இல்லை, இந்த குரு பூர்ணிமா அதாவது வியாச பூர்ணிமா அன்னைக்கு தான் ஸ்ரீமடத்து ஆச்சாரியார்கள் எல்லாருமே சாதுர்மாசிய விரதத்தை ஆரம்பிப்பா. 4 மாத கால விரதத்தை இந்த வியாச பூர்ணிமா அன்னைக்கு தான் ஆரம்பித்து விரதத்தை அனுஷ்டிப்பா. மகரிஷி வேதவியாசர் பராசர முனிவருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்த பெருமைமிக்க மகான் மகரிஷி. சனாதன தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு இவர் பண்ணின சாதனைகள் ரொம்பவே பெருசாக நிலைச்சு இன்னிக்கும் நிற்கிறது. இவர் 4 பிரிவாக பிரித்த அந்த வேதங்கள் தான் ரிக், யஜுர், சாம, அதர்வணம் எனும் 4 வேதங்களாக இருக்குது. அறம் மற்றும் வாழ்வியல் தத்துவத்தை எளிய கதையாக மக்களுக்கு, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற வகையில் உலகின் மிகப்பெரிய காவியமான மகாபாரதத்தை இவர் தான் எழுதியிருக்கார். அது மட்டும் இல்லை, இந்து சமயத்தின் தொன்மைகள், தெய்வ வரலாறுகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் இது எல்லாத்தையும் விளக்கும் 17 புராணங்களை இவர் தான் உருவாக்கினார். இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் ஸ்ரீமத் பாகவதம். பக்தி நெறியின் உச்சத்தை விளக்கும் வகையில் 18வது புராணமாக இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார் வேதவியாசர். ஸ்ரீமத் பாகவதம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி பக்தி நெறினா என்னன்றதே நம்ம யாருக்குமே தெரியாமல் போயிருந்திருக்கும். அதோடு மட்டுமில்லாமல் உபனிஷத்துக்களின் தத்துவார்த்த கருத்துக்களை தொகுத்து 555 சூத்திரங்கள் கொண்ட பிரம்மசூத்திரம் என்ற ஒரு நூலையும் இயற்றி வேதாந்தத்திற்கு அடிப்படை உரையாற்றியவர் வேதவியாசர். குருமார்களின் முதன்மை குருவா போற்றப்படக்கூடிய இவருடைய பிறந்தநாள் ஆண்டுதோறும் குரு பூர்ணிமா அப்படின்னு கொண்டாடப்படுறது. இந்த குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா நன்னாளில் ஜகத்குருவான வேதவியாசரின் பாதார விந்தங்களை சரணடைந்து பலன் பெறுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.